அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட அறிக்கை 816 முதல் 171 வரை உள்ள 12 வகையான பல்வேறு பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்காணலுக்கான மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வீடியோ கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இறுதிக்கட்ட அந்த தேர்வாளர் பட்டியல் அப்படின்றது எப்போ வரும், போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, எவ்வளோ கட் ஆஃபோட நம்ம சொந்த மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, தேர்தல் நடைமுறைக்கு இதுக்கும் வேறு எதுவும் தடைகள் வருமா அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் நடைமுறை அப்படின்றது பார்த்திங்கன்னா, புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படாமல் இருக்கணுன்றக்காக மட்டும்தான். இந்த அறிக்கை பார்த்திங்கன்னா 2024 வந்துவிட்டது. இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் 2024 வந்துவிட்டது. ஸோ பணி நியமன ஆணைக்கு எவ்வித ஒரு தடையும் கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதற்காக இந்த தேர்வை நம்பியுள்ள மாணவர்கள் பல ஆயிரம் பேர். கிட்டத்தட்ட இந்த நேர்காணல் மதிப்பெண் வெளியிடப்பட்டதே பார்த்திங்கன்னா 7,213 பேருக்கு மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7,200 நபர்களுக்கு மேலே இந்த நேர்காணல் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த நேர்காணல் நடைபெற்ற நாட்கள் பிப்ரவரி 14 மற்றும் 15 சென்னை SRM ஹோட்டல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் காட்டாங்குளத்தூரில் நடைபெற்றது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, மொத்தம் இந்த நேர்காணல்ன்றது 30 மதிப்பெண், செய்முறை தேர்வுன்றது 70 மதிப்பெண், எழுத்து தேர்வு 100 மதிப்பெண். இதை 30க்கு பார்த்திங்கன்னா 12 மார்க்கு தான் மினிமம். ஸோ இந்த 7,200க்கும் மேற்பட்ட மாணவர்களில் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 12க்கு மேலே வாங்கினவங்க கிட்டத்தட்ட ஒரு 5,342க்கு மேலே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5,400 நபர்கள் கூட வச்சுக்கலாம். இப்போ இதற்கான லிஸ்ட்டு அடுத்த 1:2 ரேஷியோவில் கண்டிப்பாக வரத்தான் போகுது. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த நடைமுறை அப்படின்றது இதற்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னா இல்லை. இதற்கு முன்னாடி எப்பயுமே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட அந்த தேர்வு முகமை அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொம்ப துரிதமாக செயல்பட்டு ஃபைனல் ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான mhc.tn.in இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான ஃபைனல் அந்த ரிஜிஸ்டர் நம்பர்ஸை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பெற்ற மதிப்பெண்கள் வரும். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணலுக்கான மதிப்பெண்ணை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு காரணம் பின்புலம் என்ன இருக்கும் அப்படின்னா, ரொம்ப தெளிவான 2 ரீசன்ஸாக தான் இருக்கும். ஒன்று, காலி பணியினோட எண்ணிக்கை அதிகரிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மட்டும்தான். ஸோ இதற்கு முன்னாடி பணியில் சேர்ந்து அந்த 58 வயது பூர்த்தி அடைஞ்சவங்க இந்த 2024க்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த 2 வருஷத்தில் நிறைய அரசு ஊழியர்கள் ரிட்டையர்டாக வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கேதர் பண்ணணும். ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பணியில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் நிறையா வந்திருக்கும். ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் ரிட்டையர்ட் ஆனவங்க ப்ளஸ் ப்ரொமோஷனில் வெவ்வேறு காலி பணி இடத்திற்கு போகக்கூடியவங்களுடைய நேம் லிஸ்ட்டு வர கேதர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் இந்த ஃபைனல் இறுதிக்கட்ட அந்த தேர்வு பட்டியல் அப்படின்றது இன்னும் வெளியாகலை. சரி சார், அது வெளியாக எவ்வளோ காலமாகும் அப்படின்னா, வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த ரிசல்ட்டு கொடுக்கும்போதுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த 5,400 நபர்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தெளிவான ஒரு கட் ஆஃப் தெளிவாக கொடுத்துருவாங்க. எந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர், இன்டர்வியூவில் எவ்வளவு, வைவாவில் நேர்காணலில் எவ்வளவு, ஸ்கில் டெஸ்ட்டில் எவ்வளவு, எழுத்து தேர்வு எவ்வளோ மதிப்பெண் சொல்லி தெளிவாக கொடுத்துட போகிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் கொடுத்து தான் ரிசல்ட்டை வரப்போகுது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஒவ்வொரு பணிக்கும் அலுவலக உதவியாளருக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க, நகல் பிரிவு உதவியாளருக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க, காவலர், இரவு நேர காவலர், வாட்டர்மேன், வாட்டர் விமன், மசால்ஜி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி, இரவு நேர காவலர் மற்றும் மசால்ஜி போன்ற பல்வேறு விதமான பணிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஒரே நபர் 3 பணிக்கு மேலே விண்ணப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரே நபர் 2 பணிகளுக்கு மேலே விண்ணப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, கட் ஆஃப் ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனி கட் ஆஃப் கொடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ மார்க் அப்படின்றது நீங்கள் நேர்காணல் அப்படின்றது ஒவ்வொரு பணிக்கும் அந்த மதிப்பெண் அப்படின்றது மாறத்தான் செய்யும். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா
அதோட மதிப்பெண் ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கும் குறைந்தது 2 அல்லது 5 மதிப்பெண் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு போட்டியாளருக்கும் இன்னொரு போட்டியாளருக்கும் அவங்க கொடுத்த பதில்கள், அவங்க செய்முறை தேர்வை எப்படி கையாண்டாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த வேலை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே வந்து 1:5 ரேஷியோவில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எழுத்து தேர்வு முடிஞ்சுன்னா 1:10 ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து 1:5 ரேஷியோ கிட்ட நேர்காணலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அடுத்து வரக்கூடியது 1:2 ரேஷியோ 2.5 கூட வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிரும். பணி நியமன ஆணை கிடைக்கிற கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் தேர்தல் நடைமுறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ 2239 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா இதற்கு கூடயும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்மியாக வர வாய்ப்பு இல்லை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியோட எண்ணிக்கையை இப்போ டைரக்ஷன்ஸ் கொடுத்து ப்ராசஸில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. மேலும் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே உடனே அவங்களுடைய வெப்சைட்டில் ஃபைனல் ரிசல்ட்டுக்கான அந்த 5400 பேர்கிட்ட இருக்காங்கல்ல அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. தெளிவாக சொல்கிறேன், உங்களுடைய எழுத்து தேர்வு மதிப்பெண், ஸ்கில் டெஸ்ட்டோட மதிப்பெண் ப்ளஸ் அந்த ஃபைனலான இன்டர்வியூக்கான மதிப்பெண் இதெல்லாம் சேர்த்து ஒரு 155க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கான மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 2 மதிப்பெண் இடைவெளி இருக்குது. ஒரு நபருக்கு 15 மார்க் கொடுத்துருக்காங்க, ஒரு நபருக்கு 20 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, ஒரு சில நபர்களுக்கு 19 கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் 2 பணிக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் 18, 19, 20லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த 1 மார்க் 2 மார்க்கில் தான் பார்டரில் தான் போகும். ஸோ கண்டிப்பாக போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த MHCயோட வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் நமக்கு தெரிய வரும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டு காமிக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்காணலை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600லேருந்து 1800 பேர்கிட்ட ஆப்சன்டீஸ் ஆகியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் நேர்காணலில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அந்த 12 மதிப்பெண்ணுக்கு கீழே எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பட்டியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து விரைவில் வெளியிடுவாங்க. ஏன் இவங்க செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்தம் 7213 பேர்கிட்ட நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 பேர்கிட்ட வந்து ஆப்சன்டீஸு ப்ளஸ் அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் 12 மதிப்பெண் 12க்கு கீழே எடுத்திருக்கவங்களுக்கு எல்லாமே அடுத்த நேம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வர சான்ஸ் இல்லை. அடுத்த வரக்கூடிய நேம் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அந்த பணி நியமன ஆணையை பெற போகிறவங்களோட அந்த அஜெண்டா மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். மேலும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம மாணவர்கள் தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் எப்படிலாம் மதிப்பெண் வாங்கினாங்க அப்படின்ற தொடர்பாகவும் நம்ம அடுத்தடுத்த காணொளிகள் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு முக்கியமான ஒரு அப்டேட் வரும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியினோட எண்ணிக்கை உயர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்புங்க, நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக